of my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, doing it all alone. This time I show you all my theorem. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living an aim and smoker. Ain't a drink, a dream, doper. Ain't a baker, ain't a kind of just a human. வணக்கம் நாங்கள் மிஸ்டர் இயர்ஃபோன்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணுங்க ப்ரோன்னு எக்கச்சக்க கமெண்ட்ஸு இவங்க தான் சரி கொஞ்சம் ஹெல்டப்பாக இருந்தாங்க. நிறைய கமெண்ட்ஸில் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்க ரியாக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். தளபதி வீடியோ இல்லை ஓகே பட் தளபதி வீடியோங்கும் போது கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் பண்ணோம். நாங்களே மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். அதுக்கு ஏற்ற மாதிரி கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்ததால சரி கொஞ்சம் ஹோல்டு பண்ணி 2 பேரும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணிடலாம் சொன்னோம். ஸோ வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சு அப்படின்னு சொல்லிக்கிறோம். நவ் என்ன ஏதுன்னு தெரியல. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ சொல்றேன். பட் ஐ டோன்ட் நோ சர்டன் கிளிப்ஸ் ஏதோ 1-2 அப்படியே ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்தா யாரோ பேசுற மாதிரிலாம் வந்துச்சு. யாருன்னு தெரியல கரெக்டா சில பேரு. ஸோ என்ன தெரியல ஏதோ பயங்கர இமோஷனலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ அம்மா தளபதி அண்ட் மலேசியாவில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா மலேசியாவில் கொண்டு போறாங்க. ஸோ இது மறுபடியும் சொல்றேன் ஏத்துக்க முடியாது. இது வந்து சரி ஏதோ 1 or 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு ஏதோ ஓகே பட் ஆனால் தயவுசெய்து நிறுத்திடாதீங்க. அவன் தான் சொல்லுவேன் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இது வேற கேட்கவே கவலையா இருக்கடா அம்பி அந்த மாதிரி. பட் nevertheless I really wish it's not the last. Fingers crossed ன்னு சொல்லிக்கிறேன். It won't be. Same feelings. But yeah, for now announcement video. Sorry. Yes, yeah. Okay. Announcement video பார்த்துலாம் அப்புறம் பேசலாம் சார். பட் பொறுமை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு let's get started with the video. Here we go. Let's go. Oh. They're one of the favorites. இந்த படத்தோட சாங்கா திருப்பி என்ன செய்ய போறோம் நண்பா? கடைசியா ஒரு குட்டி வாய்ஸ் வேற ஒரு மாதிரி பண்ணுது. லிரிக்ஸ் வாய்ஸ் வேற மாதிரி பண்ணுது. பாட்டெல்லாம் வெறித்தரம். அண்ணன் ஏன் பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அண்ணனை பார்க்குறேன். அண்ணனை யாருக்கு தான் பிடிக்காது? நான் நீங்கள் இதுக்கு முன்னாடி குருவி படத்துக்குலாம் ஷூட்டிங் வந்திருக்கீங்க. மலேசியா உங்களுக்கு புதுசு இல்லை. எனக்கு என்னைக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக என்னை கொண்டு போகிறாங்கன்னா அது தளபதி தான். எனக்கு யாருமே இல்லை. நான் வீட்டில் ஒரு ஆள் தான். என்னோட அண்ணனா உங்களை நினைக்கிறேன். I don't know if you can see this, but எனக்கு ஆக்சுவலி என்னோட கையெல்லாம் ஷேக் பண்ணிட்டு இருக்கு. கடைசி படம் ஜனநாயகன் தெரிஞ்சுமே அவ்வளோ கஷ்டமா இருக்கிறதுக்கு அப்புறம் அவரை படத்தில் பார்க்க முடியாது அப்படின்னா இன்னமும் கஷ்டமா இருக்கு. எனக்காக யாருமே வந்து நிக்காதப்போ உங்களோட பேச்சு உங்களோட மோட்டிவேஷன் எனக்காக வந்து நின்றுச்சுன்னா என் லைஃப்ல நான் இவ்வளோ சக்சஸா வந்ததுக்கு காரணமே நீங்க தான். என்னடா பாட்டு தளபதி வர போறாங்கன்னா நம்ம ஒரே அரங்கத்துல இருக்க போறோம். அவரு சுவாசிக்கிற ஒரே மூச்சு காத்து நம்ம சுவாசிக்க போறோம். We gonna breathe same as தளபதின்னு நினைக்கிறப்போ நீங்க வாங்க, நீங்க வந்தா மட்டும் போதும். உங்களை பார்த்துட்டனா போதும், போதும்டா இது போதும் அப்படின்னு மாதிரி இருக்கு எனக்கு. கிரௌட் எவ்வளவு பெரிய கிரௌடா இருந்தாலும் அவரை பார்க்கும்போது அந்த ஸ்டேஜ்ல நான் மட்டும் தான் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். கண்ணால பார்த்தா போதும். I just feel like that. நேர்ல போய் அவரோட குட்டி ஸ்டாரி கேட்கணும்னு எனக்கு ரொம்ப அவளோட காட்டிட்டு இருக்கு. கத்தி படத்துக்கு வந்து அவருக்கு ரொம்ப பிரச்சனை வந்துச்சு, எக்கச்சக்கம் பிரச்சனை வந்துச்சு. அப்ப அவர் சொன்ன ஒரு லைன் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஸ்டேஜ்ல சொன்னாரு, நான் என் தியாகின்னு சொல்லிக்க மாட்டேன், சத்தியமா நான் துரோகியும். அது எனக்கு ரொம்ப ஹிட் பண்ணுச்சு.
டவுன் பாயிண்ட்ல இருந்தப்ப நான் கேட்குற ஒரு விஷயம் வந்துட்டு அவரோட ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லயும் அவர் சொல்ற ஸ்பீச் தான் வந்து நான் கேட்கறது. நீங்க நல்லா இருந்தா எங்களுக்கு போதும் தலைவா. ஆடியோ லான்ச் டிவியில் பார்த்து பழக்கம். முத தடவையா எங்கள் சொந்த நாட்டில் எங்கள் மண்ணில் அந்த மனுஷன் வந்து பேச போறாருன்னு கேள்விப்பட்டோன்னே என்ன கேட்டால் இது ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டியோ தூரமோ தொடரனோ இல்லையோ பார்த்துட்டா போதும்டா. அந்த அன்பு நெஞ்சங்கள்ல எனக்கும் ஒரு சிறிய இடம் கொடுத்திருக்கிற என்னுடைய நண்பா நண்பிகளுடைய மனசு தான் நான் குடியிருக்கிற கோயிலுங்க. I love you Vijay sir. Welcome to Malaysia. I love you so much. எங்களை நிறைய நேரத்துல நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்கீங்க. அதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் கண்டிப்பா பத்தவே பத்தாது. அண்ணனை வந்து நான் கண்ணால பார்த்தா போதும், வேற எதுவுமே வேணாம். அண்ணன் நான் கண்ணால பார்த்தா போதும். We love you தளபதி, we love you so much. Malaysia always welcomes you. So இங்க நீங்க பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான தம்பிகள் தங்கச்சிகள்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. So we always love you அண்ணா. Welcome to Malaysia. My heart goes to you. really love you na. We welcome you to Malaysia அண்ணா. We love you அண்ணா. இங்க வாங்க, இங்க வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமான சுனாமி லெவல்ல உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. We are waiting. சரி ரைட், புரிஞ்சு போச்சு. என் நெஞ்சில் குடியிருக்கும், Yeah. நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும், என் நெஞ்சில் குடியிருக்கும். The world going to be witness a biggest ever crowd in Malaysia happening for audio launch for a movie for a man. That's for தளபதி. சும்மா சொல்லக்கூடாது, உங்களோட வருவிக்காக ஐ எம் வெயிட்டிங். சாவா பாட்டு. உங்ககிட்ட இந்த வர்ற இந்த ஆடியோ தாங்க இந்த ஆடியோ ஃபங்க்ஷனே, வேற எதுவுமே இல்லை. வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். நான் வரேன். உனக்கு வருது, எனக்கு வர மாட்டேங்குது. எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5.5 நிமிஷம் வீடியோவை அதுவும் தளபதி இவ்வளோ காட்டி இவ்வளோ குவைட்டாக நான் பார்த்தது இப்போதான். எனக்கு என்ன பேசுறது, என்ன ரியாக்ட் பண்ணுறது, என்ன சொல்கிறது ஒன்றுமே தெரில. நடுவில் ஆடியோ லான்ச்சஸோட அந்த வேறு லெவலுக்கு நீங்கள் வேறு லெவல் அப்படிலாம் அதெல்லாம் சொல்லும்போது சிரிப்பு வருது, ஒரு மாதிரி ஸ்மைல் வருது, டப்புன்னு அடுத்த செகண்ட் அப்படி நின்றுது, மறுபடியும் ஸ்மைல் வருது, டக்கு நின்றுது. ஒன்று அளவு லெட் அவுட் பண்ண முடியுது. பேசவே வரல எனக்கு. எனக்கு என்ன சொல்றேன்னு எனக்கு பிளாங்க்கு. நிஜமா நடிக்க மாட்டார் தெரியலையே. $2026 அட்லீஸ்ட் 1 இயர் சுத்தம் இல்லை. அதுக்கப்புறம் மேபி தெரில 2-3 இயர்ஸ் கழிச்சு வச்சு அட்லீஸ்ட் ஒரு படம் ஃபார் 2 இயர்ஸ் ஒன்ஸ் ஏதோ ஒன்று நடித்தா ஓகே. இல்லை அட்லீஸ்ட் அடுத்த 2031 வரைக்குமோ சரி 5 இயர்ஸ் ஃபுல்லாமே அரசியலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்தாலும் ஓகே. ரொம்ப கஷ்டம் அது. பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் வந்துடுவாருன்னு ஒரு ஹோப் வச்சுருக்கோம். லாஸ்ட்டு மூவினாலாம் அக்செப்டே பண்ணிக்க முடியுது. ஆல்மோஸ்ட் இன்னொரு 1.5 மாதம் 50 டேஸ் கிட்ட தான் இருக்குது. அண்ட் தட்ஸ் இட். அவ்வளோதான், படம் ரிலீஸ் ஆகிடும். அவ்வளோதானா ரியாக்டே பண்ணாம தான் சொல்கிறேன். நான் ஏதோ பயங்கரமாக இருக்கும், பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஏதோ பயங்கரமாக இருக்குன்னு பார்த்தா பொசுக்கு இமோஷனல் போட்ட ஃபஸ்ட்டு நிமிஷமே காலி. நான் அப்போ இப்படி உட்காந்தவன் தான். நான் தான் சொல்கிறேன்ல 30-40 செகண்ட்னாலே எகிரி கத்திட்டு ஐயோ நீ வேற கத்திட்டு இருக்கு. நான் திரும்பி பார்க்க ஏதோ டபக்குன்னு விழுகிற என்ன அப்படின்னு பார்த்தா கண்ணில் ஆல்ரெடி விழுக ஆரம்பிச்சு சொன்னாங்க. எனக்கு ஐயோ இவளுக்கு வருது கண்ணில், எனக்கு வரமாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் நெவர்தலெஸ் ஐ வாஸ் லைக் அதான் சொல்கிறேன் 30-40 செகண்ட்ஸ் கேட்டாலே அவ்வளோ எட்டி பார்க்குது இல்லை எனக்கு அப்படியே பெரிய விஷயம். நாங்கள் வந்து ரோபோட் மாதிரி ஃபீலிங்ஸ் வருது.
எனக்கு வந்து கொஞ்சம் பேசினா போதும், டேப் திறந்து விட்டா அது வந்து எனக்கு வந்து அது ப்ராசஸே ஆக மாட்டேங்குது. பட் இப்போ ரியாலிட்டி ஹிட் ஆகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ஆடியோ லான்ச்லாம் எப்படி இருக்கும்? ஐ யூஸ் டு வெயிட். அந்த ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்பீச் எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஓடி போய் உட்காந்து. வீட்டில் யாரும் பேச மாட்டாங்க. நம்ம டிவி கிட்ட அப்படியே உட்காந்துப்பேன். அப்படியே உட்காந்து அப்படியே இப்படி பார்ப்பேன். ஐ திங்க் அந்த ஃபோட்டோ கூட சொல்லுது. நாங்கள் காதலித்த வேலையில் திருட்டுத்தனமா தங்கச்சி கிட்ட சொல்லி அவன் ரியாக்ஷன் வீடியோ விஜய் ஸ்பீச்சை கேட்க அப்படின்னு தளபதி பேசுறதை கேட்கறது அப்படிங்கும்போது பல்லு ஈன்னு இருக்கும். ஃபுல் பல்லு அப்படியே உட்காந்துருப்பா, அப்படியே அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பா டிவியை. ஸோ ஐ நோ ஹவ் இட் ஃபீல்ஸ் டு யூ. ஆமாம், எனக்கு பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் 1 மினிட் பார்த்தோன்னே பிளாங்க் ஆயிடுச்சு. எனக்கு 5 நிமிஷம்லாம் இவ்வளோ குவைட்டாக நான் இருந்ததே கிடையாதுங்க. சேனலில் பார்க்குற இதில் கதறிக்கிட்டு இருப்போம். நம்ம பொதுவாகவே நம்ம கதறிக்கிட்டு இருப்போம்ல. அந்த பாட்டை எப்படி தளபதி கட்சி ரியாக்ஷன் பார்க்க தெரிஞ்சிருவாங்க. இதுக்குதான் நீங்க எல்லாரும் அக்கா ரியாக்ஷன் கேட்டீங்க. அக்காவை கதற விட்டு பார்க்கணும். அக்கா வாங்கணும் ப்ரோ, 2 பேரும் வாங்கன்னு போது அப்போ புரியல, இப்போ புரியுது அப்படிங்கிற மாதிரி. ஐயோ போயிட்டே இருக்குது. விடு, பேச முடியல. சீரியஸ் ஐ டோன்ட் நோ blank. நீங்க தான் எதிர்பார்த்தீங்கன்னா ஐம் சாரி, எனக்கு பேசவே முடியல. எனக்கு இது ப்ராசஸ் ஆகவே டைம் ஆகும். பேசினா வருதுக்கு அவரை பார்க்கணும்னு எவ்வளோ ஆசை, ஒரு ஆடியோ லான்ச் போகணுன்னு எவ்வளோ ஆசை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் நினைப்பேன் ஒரு நாள் வரும் பார்த்துக்கலாம். இது யார் எதிர்பார்த்தா? இப்போ யார் எதிர்பார்த்தா? நான் இன்னும் நம்புறேங்க. 2-3 இயர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் இல்லை அப்படின்னு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கம்பேக். அதுக்கப்புறம் ப்ளீஸ் எங்க 2 இயர்ஸ் ஒன்ஸ் ஆச்சு படம். ஆமாம், ஒரு படம் பண்ண, ஒரே ஒரு படம், அது போதும் எங்களுக்கு. 2 வருஷம் ஓட்டி வெயிட் பண்ணி பார்த்துக்கிறேன். இல்லைங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது. அதெல்லாம் சுத்தமாக ப்ராசஸ், அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அப்படி பண்ண வேணாம்னு சொல்ல ஏற்றுக்கவே முடியாது. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தெரியல. ஓகே, பரவாயில்ல. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போனாலும் பரவாயில்ல, அப்படி விட்டுட்டோம். நிறைய சைலன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. எனிதிங் எல்ஸ்? போயிடாதீங்க 2-3 இயர்ஸ் உட்காந்து அழுத்திட்டு வரேன். இல்லை, நான் அதை ஆஃப் பண்ண உடனே இப்போ கதற மட்டும் போகிற அப்படின்ட்டு உள்ள போய் குமுற அழுவா. நான் தான் போய் ஆறுதல் பண்ணுறோம். சரி, ஓகே, டன். That's it, right? Okay, done. So that's it. This is our reaction for Jananayagan audio launch announcement video. உங்கள் தாட்ஸ் எனக்கு இருக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ குமரிங்கிறதும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த தாட்ஸுங்கிறத அந்த குமரில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சொல்கிறேன். டன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோர் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.